குயிக்காக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நேற்று பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட ரிசல்ட்ஸ் அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரெண்ட் வந்து நேற்று சொன்ன மாதிரி 915 அந்த ரேஞ்சில் அரௌண்ட் 111 வரைக்கும் 5 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. 105லேருந்து 111 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இது ட்ரேட் ஆகிட்டு அகெயின் இட் கமிங் டு 111 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நேற்று சொன்ன மாதிரி நேற்று சொன்ன வீடியோவை பாருங்கள். அதிலிருந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 115 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் 114 ரூபா 115 ரூபா வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆகும் பிக்கப் ஆகிறதுக்கு. மேபி டச்சஸ் 117 ஆல்சோ, பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு வந்து மேஜராக வந்து டெய்லி வால்யூம் பர்சன்டேஜ் பாருங்கள் 41 இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகணும். டெலிவரி பர்சன்டேஜ் வந்து அரௌண்ட் 60-65% ஆகுது அப்படின்னா சம்திங் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துட்டு இருக்குங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ டீப் டைப் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு டெஃபினட்டாக வந்து அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஸ்விங் ட்ரேடிங் ஆர் லாங் டர்ம் பண்ணலாமா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இன்ட்ராடேக்கு வந்து டெஃபினட்டாக 115 அப்படிங்கிறது போகும். பட் அது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக பண்ணுறப்ப ஒரு 1 வீக்கில் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலாம். ரைட், தேங்க்யூ.